Hi, step-by-step process of making your own cold process method of soap making with cucumber juice. Yeah. லாஸ்ட் டைம் நம்ம பண்ண கோட் மில்க் சோப்பில் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்க எல்லா சோப்லேயுமே பாம் ஆயில் ஃப்ரீயான சோப்ஸ் தான். ஸோ பாம் ஆயில் இல்லாமலும் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு ஒன் ஆஃப் தி வீடியோ தான் இது. ஹர்பல் பவுடர்ஸ் யூஸ் பண்ணி கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் சோப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். பட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் பியூரி இல்லை ஜூஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஹியர் வி கோ. ஆனால் பாம் ஆயில் யூஸ் பண்ணாமல் இப்போ பண்ண போகிறோம். அதுதான் ஸ்பெஷல். கோல்ட் ப்ராசஸ் சோப்புக்கு குக்கும்பர் வந்து ஃப்ரெஷ் குக்கும்பர், தோல்லாம் எடுக்கணும்னு இல்லை, தோலோடு எடுத்த அந்த ஜூஸ் எடுத்துட்ருக்கோம். ஸோ பேசிக்லி ஃபுல்லாக குக்கும்பர் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குக்கும்பர் கொஞ்சம் வந்து டிஎம் வாட்டரும் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம அப்படி தான் ஆட் பண்ண போகிறோம். எனக்கு ஒரே ஒரு ஸ்பேச்சுலா மட்டும் எடுத்து வந்துடுறியா? திரும்பி ஓகே, கம்மிங் டு வாட் ஸ்பெஷல் இன் திஸ் சோப். எல்லாம் தான் சோப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சோப்பில் என்ன, நம்ம கமர்ஷியலாக இருக்கிறதுல கலர்ஸ் சேர்ப்பாங்க. குக்கும்பர் சோப், நீம் சோப்புன்னு சொல்லி க்ரீன் கலர். பட் இந்த மாதிரி கோல்ட் ப்ராசஸ் மெத்தட் இது வந்து பழைய மெத்தட். இது வந்து 30லேருந்து 40 நாள் டைம் எடுக்கும். இதில் ஒன்லி பியோர் இன்க்ரீடியன்ட் தான் இருக்கும். ஃப்ரூட்ஸோ, வெஜிடபிள்ஸோ, ஹர்ப்ஸோ, ஹர்பல் பவுடர்ஸோ, ஆயில்ஸ், பட்டர்ஸ். ஃபுட் வேஸ்ட் பண்ணுறோன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிளைம் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். டெய்லி பேசிஸில் நிறைய ஃபுட் குப்பை தொட்டியில் இருக்குது. அதுக்கு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸ்கின்னுக்கு ட்ரை பண்ணாமல் மாய்ஸ்சர் பண்ணும். ஒரு வழியாக குக்கும்பரை நல்லா கிரைண்ட் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி பல்ப்பை எடுத்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதோட ஜூஸ் மட்டும் கொஞ்சமாக டிஎம் வாட்டரோட ஆட் பண்ணி, ஸோ இது எதுக்கு வாட்டரோட இன்ஃப்யூஸ் பண்ணி பாதி வைக்கிறோன்னா, சம்டைம்ஸ் சில வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் என்ன செய்யும்னா சோப்போட ஹார்ட்னஸை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டு அவாய்ட் தட் பாதி டிஎம் வாட்டர் அண்ட் வெஜிடபிள் ஜூஸ். இந்த மாதிரி பல்ப்பு இருக்குது இல்லையா, ஸோ இதோட நம்ம போட்டோம்னா அதனால தான் சோப்பில் வந்து ஸ்க்ரப் லைக் பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி வந்து பல்ப்போடு போட்டால் தான் அந்த மாதிரி. ஜூஸ் மட்டும் போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்க்ரப்பி டெக்ஸ்சர் வராது. ஸோ இதுதான் நேச்சுரலான ஒரு ப்ராசஸ், கோல்ட் ப்ராசஸ் மெத்தட். இப்போது இதை வச்சு தான் வாட்டருக்கு பதிலாக நம்ம குக்கும்பர் ஜூஸை வச்சு குக்கும்பர் சோப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான லை வந்து 550 வேணும். ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் சேஃப்டி, காகுல்ஸ், அதுக்கப்புறம் மாஸ்க், அதுக்கப்புறம் க்ளவுஸ் இதெல்லாம் வேர் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் யாராவது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணாமல் பண்ணாதீங்க. அண்ட் நம்ம வந்து வாட்டர் 1550 அதை ஆல்ரெடி எடுத்ததில் இந்த லையை வந்து அது உள்ள சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் காகுல்ஸ் அண்ட் க்ளவுஸ் அதெல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இது மெயினாக கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். இந்த பாத்திரம் வந்து மெட்டீரியல், நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் திக்கான இந்த ஹெச்டிபி பிளாஸ்டிக் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கண்டிப்பாக அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு ஃபயர் இது மாதிரி ஆகும். ஸோ என்னது இது லைன் சொல்கிறீங்க, கெமிக்கல் தானே அப்படின்னு கேட்பீங்க. நோ, இது எல்லாமே எவாப்ரேட் ஆகி போயிட்டு கிளிசரினாக மாறிடும். ஸோ தட் நம்ம அந்த பார் வந்து ஃபுல் ஆஃப் குட்னஸ். ஒரு லைட் க்ரீன் இருந்தது இல்லையா. ஸோ நேச்சுரல் சோப் வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் சேர்க்கும்போது அது வந்து ஒரு ரியாக்ஷன் அடுத்து இந்த லையோடு சேரும்போது கலர் மாறும். இன்னும் ஃபைனல் அவுட்புட்டில் வேறு கலர் தான் வரும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ ரோஸ் சோப்லாம் வந்து எக்ஸாக்ட் ரோஸில் இருக்காது, ஒரு லைட் மைல்டாக தான் இருக்கும். இதுவும் அந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் க்ரீன் கலரில் இருந்ததில் இப்போ வந்து பாருங்கள் இதோட கலர் ஒரு ஸ்டெப்லேயும் இந்த மாதிரி கலர் மாறிட்டே தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம பண்ண கோட் மில்க் சோப்பில் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்க எல்லா சோப்லேயுமே பாம் ஆயில் ஃப்ரீயான சோப்ஸ் தான். ஸோ பாம் ஆயில் இல்லாமலும் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு ஒன் ஆஃப் தி வீடியோ தான் இது. ஸோ இந்த ஆயில்ஸில் வந்து பாம் ஆயிலே கிடையாது. இட்ஸ் ஆல் லைக் அதர் ஆயில்ஸ். அதுக்கப்புறம் கொக்கோ பட்டர் மட்டும் எடுத்திருக்கோம். நான் கோகோனட் ஆயில் வந்து 1550 கிராம்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த பாம் ஆயிலுக்கு பதிலாக நம்ம ஆலிவ் ஆயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் ஃபோம். அண்ட் கேஸ்டர் ஆயிலும் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போது கேஸ்டர் ஆயில் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கோம்.
ஸோ பாம் ஆயில் வச்சு பண்ணுறதும் நல்லாயிருக்கும். அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து லவ்விங் இன்க்ரீடியண்ட்டாக இருக்காதுன்ற அர்த்தம் இல்லை. பட் ஸ்டில் எனக்கு பாம் ஆயிலே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தீஸ் ஆர் ஆல்சோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சாலிடிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் கோகோனட் ஆயில்ஸ் இல்லைன்னா ஹார்ட் பட்டர்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். எதுவும் நீங்கள் நினச்சிக்காத. ஸோ ஆலிவ் ஆயில் 500 grams ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தனியாக ஒரு கோட் மில்க் சோப்பில் கோட் மில்க் மட்டும் இருக்காது, மற்ற எல்லா ஆயில்ஸும் இருக்கும். அதே மாதிரி கோகோனட் சோப்பில் வந்து கோகோனட் ஆயில் மட்டும் இருக்கும், ஆலிவ் ஆயில் சோப்பில் ஆலிவ் ஆயில் மட்டும் இருக்கும். அது ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து செசமி ஆயில். ஸோ இதுதான் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் நரிஷிங் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது தேன் அதர் ஆயில்ஸ் விச் we've used. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆலிவ் ஆயில்ஸும் இருக்கும். பட் தென் நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் தான் வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆர் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கேல்குலேஷன் எல்லாமே நான் கீழே எங்கேயாவது மென்ஷன் பண்ணுறேன், ஸோ தட் யூ வில் ஃபைண்ட் ஈஸி. பட்டர்ஸ் எல்லாமே வந்து மெல்ட் பண்ணியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக பட்டர்ஸை இதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் டபுள் பாயில் தான் பண்ண போகிறேன், நல்லா மெல்ட் ஆகணுன்றதுக்காக. ஸோ இதில் வந்து ஹார்ட் பட்டர்ஸ் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஹார்ட் பட்டர்ஸாக இருக்கும்போது சோப் வந்து இன்னும் கொஞ்சமே சாலிடிஃபையாக இருக்கும். அண்ட் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி எல்லா ஆயில்ஸும் வேஸ்ட் பண்ணாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, எல்லா வெசல்ஸுமே நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி IPA ஐசோப்ரோபிலின் ஆல்கஹால் வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் இது பண்ணிக்கணும். இது எல்லாமே ஹைஜீன் பர்பஸ்க்காக. ஸோ ஃபைனலி கொக்கோ பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பட்டர் தான் இந்த பட்டர் தான் வந்து நல்ல நரிஷிங் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும். இது வந்து பிளெண்ட் கூட பண்ணலாம், இட்ஸ் அப் டு யூ, உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நல்ல குட் மிக்ஸ் எல்லா ஆயிலும் சேர்ந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் கிளம்புங்க சிஸ்டர். ஸோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ராசஸ் தான். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த நம்ம வந்து க்ரீன் கலரில் இருந்த இந்த குக்கும்பர் வாட்டர் யூஸ் பண்ணின பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆயிலோட ஊற்ற போகிறோம். ஸோ இது வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றுறது நல்லது. ஸோ we are doing this way, nothing else. ஸோ இப்போ வேறு கலரில் இருக்குல்ல, ஃபைனல் அவுட்புட் இன்னும் வேறு கலரில் இருக்கும். குக்கும்பர் பேஸ்டு கோல்ட் ப்ராசஸ் சோப் வந்து ஹைலி நரிஷிங் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். போது தான் ஸ்க்ரப் லைக் டெக்ஸ்சர் இருக்கும். நம்ம அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இல்லாமல் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா பீட் பண்ணணும். ஐதர் நம்ம பீட் பண்ணலாம், இல்லைனா கையிலே இந்த மாதிரி கூட பண்ணலாம். இன்னொன்று ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் இதுதான் ரைட் டைம் டு ஆட். ஆக்சுவலி நம்ம வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணலாம், இல்லை எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யோர் விஷ். ஸோ கலர் கொஞ்சம் மாறி இருக்குல்ல, ஸோ இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு ஊற்றுனதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். I'll show you that. சோப் மேக்கிங் இஸ் கைண்ட் ஆஃப் ஆர்ட் தான். இப்போது கண்டிப்பாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு 4-5 கலரில் ஒரு பிராண்டில் சோப் வச்சுருப்பாங்க. எல்லாமே கலர்ஸ் மட்டும்தான், அதில் எதுவுமே ஸ்கின் லவ்விங் இன்க்ரீடியன்ட் இருக்காது. பட் இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு எப்படி வேணுனாலும் பண்ணிக்கலாம். ஆயில்ஸ் பட்டர்ஸ் மாற்றிக்கலாம். ஸ்கின் நரிஷ்டாகவும் ரொம்ப மாய்ஸ்சர்டாகவும் இருக்கும், ட்ரைனஸ் இல்லாமல், வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ ஐசோப்ரோபிலின் ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு ட்ரேஸ் வர மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம போர் பண்ண போகிறோம் இந்த மோல்டு. ஸோ இது வந்து 30 to 50 days விடணும். அதுக்கப்புறம் தான் சோப் ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கோ நீங்கள் வந்து சொல்லித்தரணும், யூஸ் பண்ணணும். இல்லை யாருக்காவது நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணனாலும் ஐம் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட். ஆன்லைன் ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோ செக் அவுட். இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட், எஸ் கெட் பேக் டு அஸ், வி ஆர் தேர். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போது 35 days கழித்து இந்த சோப்பை அன்மோல் பண்ண போகிறோம். ரைட் நவ் இட்ஸ் நாட் அவைலபிள். ஜாமோ ஆர்கானிக்ஸ் வெப்சைட்டில் மற்ற சோப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆவாரம்பூ, நலங்கு மாவு, மஞ்சிஸ்தா, கோட் மில்க், இது எல்லாமே பாம் ஆயில் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் குக்கும்பர் சோப் வேணுன்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் another 30 days. அண்ட் இதில்
ட்ரை பண்ணி பார்த்தேன் ஈகோ ஃப்ரெண்ட்லியானதெல்லாம் எப்படி வருதுன்னு. இட் ஹவ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் நெக்ஸ்ட் டே அன்மோல்ட் பண்ணோம். லுக் அட் த கலர். இட்ஸ் நாட் க்ரீன் பட் வெரி லைட் க்ரீன். பட் ஒரு 4-5 நாள் கழித்து அந்த கலரும் போயிடுச்சு. திஸ் இஸ் ஹவு நேச்சுரல் சோப் வில் லுக் லைக். அந்த டார்க்கான கலர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். ஸோ இது தான் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், சின்னவங்க பெரியவங்க யாருனாலும், யூனிசெக்ஸ். எஸ், கோ செக் அவுட் our வெப்சைட். உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணுன்னாலும் செக் த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் இந்த மாதிரி எந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு எதிர்பார்க்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் டூ லெட் மீ நோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் பிரியா பாய்.